புரட்சி கவிதாசன், எப்படி பார்க்குறீங்க இந்த மாற்றங்கள், துணை முதலமைச்சர் இந்த பொறுப்புகள், இதெல்லாம் உங்க பார்வை என்ன? திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை திரும்பி பார்த்தால் இது ஒன்றும் புதுமையாக தெரியாது. அண்மையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சரை மேடையில் வைத்துக் கொண்டு நாங்கள் தளபதி அவர்களின் கீழும், தளபதிக்கு பின்னால் உதயநிதிக்கு கீழும், உதயநிதிக்கு பின்னால் இன்பநிதிக்கு கீழும் கூட பணியாற்றுவோம் அப்படின்னு பகிரங்கமா சொன்னார். இது நையாண்டி இல்ல. அவர் நாங்கள் தலைமுறையாக நம்பர் 2 இருப்போம் அப்படிங்கிறத சொன்னார். இது திமுகவுடைய திராவிட மாடல் அப்படின்னா, அண்ணா திமுகவுல ஒரு திராவிட மாடல் இருந்தது. அதாவது ஆரிய திராவிட என்று 2 இனத்துக்கான முரண்பாடுகளை முதலீடாக கொண்டு உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவி, திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி நான் என்று சொல்லி தான் ஒரு பாப்பாத்தி என்று சட்டசபையிலே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார். அது மாத்திரம் இல்ல, எங்களுடைய கட்சியிலே நான் மந்திரி என்று சொன்னால் மந்திரி, எந்திரி என்று சொன்னால் எந்திரி என்று சொன்னார். அதனால இந்த திமுக, அதிமுக, அது மாதிரி மதிமுகவுல இன்றைக்கு சகோதரர் துரை வைகோ எந்த வாரிசு அரசியல் வரக்கூடாது என்று சங்கனா பொங்கி பிரவாகம் எடுத்து புரட்சி புயலாக வைகோ வெளியில் வந்தாரோ, அந்த வைகோவே இன்றைக்கு வாயடைத்து போய் அந்த வாரிசு அரசியலுக்கு வழிவிடக்கூடிய சூழ்நிலை தான் திராவிட இயக்கத்தினுடைய சூழ்நிலை. இதுலதான் பாரதிய ஜனதா கட்சி மலைக்கும் மடுவுக்காக வேறுபடுகிறது. எது எப்படி இருப்பினும் புதிய மந்திரிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பீட்டர் என்ன சொல்றாருன்னா, இத வாரிசு அரசியல்னு பார்க்காதீங்க, தத்துவார்த்த அரசியலுடைய தொடர்ச்சி தேவையாக இருக்கிறது அப்படின்னு அந்த தத்துவார்த்த அரசியல்ல அவர் சரியா இருக்காருங்கிற பார்வை அவர் வைக்கிறார். உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். ஒருவேளை அவர் சொல்லக்கூடிய சனாதனம் உள்ளிட்ட அம்சங்கள்ல நேரடியான விமர்சனங்களை வைக்கக்கூடிய ஒருத்தர் அடுத்ததா பதவி உயர்வு பெறுகிறாருங்கிறதே உங்களுக்கு சிக்கலா இருக்கா, நெருடலா இருக்கா? அதனால இந்த எதிர்ப்பு வருகிறதா? இல்லைங்க, இது திராவிட இயக்கத்தினுடைய தோற்றுவாய் என்று சொல்லக்கூடிய பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் அவருடைய காலத்துக்கு பிறகு இந்த ஆற்றல் மிக்க இயக்கத்தை ஆற்றலோடு வழிநடத்துவதற்கு தென்னாட்டு பெர்னாட்சா என்று வர்ணிக்கப்பட்ட அண்ணாவை தேர்வு செய்யவில்லை, மாறாக மணியம்மையை தான் தேர்வு செய்தார். அதனால திராவிட இயக்கத்தினுடைய கட்சி சார்ந்த அரசியல், தேர்தல் அரசியல்ல திமுக இருக்கு. நம்ம திமுக பத்தி இன்னொரு நாள் பேசலாம், அது விரிவா பேசலாம். திமுக தேர்தல் அரசியல் இருக்கு, நீங்க தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதுல இப்ப உங்க விமர்சனம் ஏன் இதுல 2 விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க? ஒன்னு, துணை முதலமைச்சர் அப்படிங்கிறத விமர்சிக்கிறீங்க. 2வது அமைச்சரவை மாற்றம். இது 2மே முதலமைச்சருடைய ப்ரெரோகேட்டிவ்க்கு உட்பட்டது தானே. அதுல உங்களுக்கு என்ன மாற்று கருத்து அல்ல விமர்சனங்கள் என்ன இருக்கு? இல்ல, தமிழக அரசியல்ல இது ஒரு பரிணாம வளர்ச்சி தான். நம்முடைய மூத்த சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் ஐயா அவங்க சொன்னது மாதிரி, அதாவது நான் வரவேற்கிறேன், ஆனா ஒரே ஒரு திருத்தம். இந்த பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடி சமூகம் என்றுதான் வார்த்தையை, பதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட அரசியல் சாசன அமைப்புகள் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டது. அந்த தலித்து, ஹரிஜன், தாழ்த்தப்பட்டவன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது என்பது அந்த சமூகத்தினுடைய உரிமை குரலாக இருக்கிறது. இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் அதே மாதிரி அரசியல் தலைவர்களும் அவங்களை அறியாமலே தலித் என்கிற சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. தொடக்க உரையை நீங்க இல்ல தொடக்க உரையை கேட்டீங்களான்னு தெரியல. பட்டியல் சமூகத்தை சார்ந்த 4 தான் நான் சொல்லி இருக்கிறேன். நீங்க மீண்டும் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க சொன்னீங்க தொடர்ச்சியா நியூஸ் 18ல நம்ம பட்டியல் இனத்தவர்கள் அப்படின்னு தான் நம்ம பயன்பாடு இருக்கிறது உங்க கவனத்திற்கு. சரி, ஆமா, நல்லது. நீங்க அதை உசாரா நம்ம நெறியாளர் நான் பார்த்திருக்கேன் பலமுறை. நீங்க அதுல ரொம்ப அழுத்தம் திருத்தமா அந்த தெளிவோட தான் பேசுறீங்க. ஆனா மற்ற அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் அது மாதிரி நெறியாளர்களும் தங்களை அறியாமல ஆர்வத்துல அவங்க தவறு செய்யறாங்கன்னு சொல்லல, ஆனால் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அதுல இந்த திராவிட மாடல் அரசுல ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பிஜேபியை சார்ந்து நடக்கிறதோ என்று பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா,
நான் பேசியபடி பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர், உயர்கல்வித்துறை உள்ளிட்ட மிகப்பெரிய துறைகளுக்கு கக்கன்ஜிக்கு பிறகு, காமராஜருக்கு பிறகு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒண்ணு. அடுத்து அவர் வழக்கறிஞர். ஏற்கனவே நம்முடைய ராஜா அவர்களும் வழக்கறிஞர். அவர் ஏற்கனவே இந்தியாவுடைய மிகப்பெரிய இலாக்காவை கவனித்தவர், அதற்கான தகுதியும் திறனும் உள்ளவர். அதனால இந்த விஷயங்களை நம்ம பாராட்டுகிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இதுல ஓபிசியில இருந்து 2 அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க, எஸ்சியில இருந்து ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார், ஷெட்யூல் காஸ்ட். நீங்க சொல்றது புதிதாக வந்தவர்களை சொல்றீங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் தனியா இருக்கு. ஓகே. அதே மாதிரி சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த நாசர் அவர்களும் இன்றைக்கு வந்திருக்கிறாரு. அவர் ஏற்கனவே இருந்தாலும் தற்பொழுது மறுபடியும் அவர் அமைச்சரவையில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். அப்ப எஸ்சி, ஓபிசி, மைனாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில இந்த அமைச்சரவை திருத்தப்பட்டதன் மூலம் அந்த சோசியல் இன்ஜினியரிங் என்கிற வித்தையை நம்முடைய தமிழக முதல்வர் வடக்கே சென்று கற்றுக்கொண்டு, நீங்க ஆட்சி பொறுப்புக்கு மத்தியில நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்து 2014 நீங்களே குறிப்பிட்டீங்க, ராசா மத்திய அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார், மத்தியில MOS இருந்தாரு, கேபினட்டா இருந்தாரு. இதெல்லாம் நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்புறம் நீங்க சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய கருத்தை இவங்க சமூக நீதினு நூற்றாண்டாக பேசிட்டு இருக்காங்க. புதிதாக என்ன வருது நம்ம சொல்றது? இல்ல, சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த அப்துல் கலாம் ஐயாவை ஜனாதிபதி ஆக்கியது, பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த திரௌபதி அம்மாவை ஜனாதிபதி ஆக்கியது, அது மாதிரி ராம்நாத் கோவிந்த் அவர்களை, பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஜனாதிபதி ஆக்கியது, அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவராக பங்காள லட்சுமணன் அவர்களை நியமனம் செய்தது. இதனால இந்த நாட்டுக்கு சோசியல் இன்ஜினியரிங் கற்றுக் கொடுத்தது RSS, பிஜேபி தான். அதுதான் நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறோம் சொல்ற வரைக்கும் அதுல வந்து விவாதம் வராது. ஆனால் நாங்க தான் கற்றுக் கொடுக்கிறோம் சொன்னீங்கன்னா அவங்க கட்டாயம் அவங்க அதுக்கான எதிர்கருத்தை வைப்பாங்க. உங்க உரிமை, நீங்க சொல்லிருக்கீங்க. உண்மை அதுதான். சரி, ரைட், பேசலாம். நம்ம அந்த உண்மையில இல்ல 3 வகையான உண்மை இருக்குன்னு அறிவொளி ஐயா பல காலத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அதை எடுத்தோம்னா இன்னும் லென்த்தா போகும். உண்மை மாதிரியே தெரியும், ஆனா உண்மையா இருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கும். நம்ம பேசலாம், அடுத்தடுத்த சுற்றுல கட்டாயம் பேசுவோம். திரு கான்ஸ்டன்டைன், உங்களுக்கான புள்ளியோடய அவர் ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க RSS அமைப்பினுடைய பாஜகவினுடைய சோசியல் இன்ஜினியரிங்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வடக்குல இருந்து ஒரு ஃபார்முலாவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி அப்படிங்கிறார். அதற்கு முன்னால் முதலில் கழக உடன்பிறப்புகள் நாங்கள் எல்லாம் கேட்டபோது மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், கோரிக்கை வலுத்திருக்கிறது, பழுக்கவில்லை என்று சொன்னார். அவர் அதன் பிறகு நம் நாட்டிற்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவதற்காக வெளிநாடுகளுக்கெல்லாம் போன பிறகு அங்கே போன போதும் தமிழர்கள் அவர்களிடம் கேட்ட கேள்வி, இன்னும் ஏன் துணை முதல்வர் ஆக்கவில்லை என்ற கேள்வி கேட்ட பிறகுதான் அது பழுக்க ஆரம்பித்து இன்றைக்கு நாங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு வளம் கொளிக்க வேண்டும் என்று யாருக்கெல்லாம் நல்லெண்ணம் இருக்கிறதோ அவர்கள் கேட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு துணை முதலமைச்சராக சகோதரரை அறிவித்திருப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, அண்ணன் பீட்டர் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல ஒரு அடுத்த 25 ஆண்டுகளுக்கு, ஒரு நூற்றாண்டை நோக்கி இந்த இயக்கத்தை இட்டுச் செல்வதற்கான அடித்தளமாக இதை மாண்புமிகு முதலமைச்சர் செய்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த புதிய பதவி என்கிற ஒரு எலிவேஷன் வருகிற போது நான் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி நான் சொல்லுவதை விட உங்கள் டிவிக்கு அவர் கொடுத்த பேட்டியில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்.